நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மலை பாட்சிக்காக வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பீட்டர் இவருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஞானத்திலும் இறைபக்திலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விலகவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்கரெட் 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், கிறிஸ்டினா கரோல் 20வது பிறந்தநாள் மாதாவுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், சில்வையம்மாள், அல்போன்சா, லியாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும், எட்னா நிர்மலா குமாரி, ஜெயசீலன், எல் ஜார்ஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்ற வல்நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மகன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து குலுங்குதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே. இடிக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து குலுங்குதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்ததே. சாவை நீக்கி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித பீட்டர் சேனல் என்பவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் பிரான்ஸ் தேசத்தில் 1803 ஆண்டு பிறந்தவர். இளம் வயதிலேயே கல்வி கற்று குருவானார், பங்கு தந்தையானார், ஆர்வமுள்ள பணியாளராக விளங்கினார். அதன் பின்னர் ஓஷியானா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பணியாளராக சென்றார். அங்கு சென்று பலரை மனம் திருப்பினார். ஆனால் அங்கு வாழ்ந்த அந்த மக்கள் தங்களுடைய மனம் தாறி வருவதை விரும்பாமல் அவருக்கு எதிராக சதி செய்து அவரை கொன்றார்கள். 1841 ஆண்டு வேத சாட்சியாக மரித்தார். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மன்னக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 23 முதல் 31 வரை உள்ள இறை வசனங்கள். அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன்?
மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வது ஏன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தி, அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உம் வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 2 1 9 முடியுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வது ஏன்? ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூலையின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை நிலைப்படுத்தினேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவேன். குயவன் களத்தைப் போல அவர்களை நொறுக்குவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால்
மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிகேதோம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் அரும் அடையாளங்களை யாராலும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் மேலிருந்து எவரும் இறையாட்சிக்கு மேல் இருந்து பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நிகேதோம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றினுள் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவினாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறியது பற்றி நீங்கள் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் அப்போஸ்தலருடைய போதனையை கேட்க ஆரம்பித்தார்கள். கூட்டமான மக்கள் அப்போஸ்தலருடைய போதனையை கேட்டார்கள். அவங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர்கிட்ட போயிட்டு, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவங்க உள்ளத்தில் ஒரு ஏக்கம் ஏற்படுது, ஏதோ குற்ற உணர்வு. ஆகையினால இவ்வளோ பெரிய தப்பு நாங்கள் செய்துட்டோம், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு தான் நற்செய்தி பதிலாக அமைகின்றது. இந்த கேள்வியை எழுப்பியவர் நிகேதோம் என்பவர் ஆண்டவரிடத்தை நேரடியாக கேட்கின்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மேலிருந்து பிறக்க வேண்டும், அப்போது தான் இந்த வாழ்வு உங்களுக்கு புரியும். பிறப்பை பற்றி சொல்லுகிறார். எப்படி ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்றதோ அதே போன்று புது வாழ்வு என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் வருகின்ற புது வாழ்வு. உயிர்த்த ஆண்டவர் புது வாழ்வை பெற்றிருக்கின்றார். இந்த புது வாழ்வு எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படும். இந்த புது வாழ்வை எல்லா மனிதர்களும் எப்படி பெற்றுக்கொள்வார்கள் என்றால் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்வார்கள். இதை ஆண்டவர் நிக்கோதேமுக்கு விளக்கி சொல்லுகின்றார். என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். மனித பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கின்றோம்.
ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பிறந்தால் அன்றி விண்ணகத்திற்கு போக முடியாது. மனிதர்கள் மனிதர்களாகத்தான் வாழ வேண்டும். ஆனால் புது பிறப்பு பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கடவுளிடத்திலே போய் சேருவார்கள் என்ற இந்த கருத்தை சொல்லுகின்றார். உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்தது ஒரு புது வாழ்வு. இந்த புது வாழ்வை திருமுழுக்கு வழியாக மக்களுக்கு அளிக்கின்றார். திருமுழுக்கு வழியாக இந்த வாழ்வை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் தூய ஆவியின் வல்லமையினால் வாழ்கின்றவர்கள். நாம் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து இந்த புது வாழ்வை பெற்றிருக்கின்றோம். இந்த புது வாழ்வை ஞானஸ்தானத்தினால் பெற்ற நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம். மனித இடத்திலிருந்து பிறந்தவர்கள் மனிதர்களாக வாழ்கின்றார்கள். ஆனால் கடவுளிடமிருந்து பிறக்கின்றவர்கள் எல்லோரும் கடவுளை போன்று கடவுளுடைய வல்லமையினால் வாழ்கின்றார்கள். சுருக்கமாக சொல்ல, கிறிஸ்தவ மக்களாகிய எல்லோருமே கடவுளால் ஈன்றெடுக்கப்பட்டவர்கள். அருளப்பர் கூறியது போன்று மனிதர்களால் அல்ல, கடவுளாலேயே ஈன்றெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் எல்லோரும் இந்த புது வாழ்வை ஞானஸ்தானத்தில் பெற்றிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த வாழ்க்கையிலே நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தாவுடைய வல்லமையினால் நடத்தப்படுகின்ற ஒரு வாழ்க்கையாகும். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன். தண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன். உன் திரு பாதம் நான் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன். எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன். எனது வழிகள் திட்டங்கள் எல்லாமே உமது என்று நான் அர்ப்பணித்தேன். உமது என்று நான் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இரு பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு
அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் மெய்யாகவே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் புகுகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து வைக்கப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்தது. அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்திடலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்த அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதம் ஆட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட எங்கள் தந்தை பிரான்சிஸ் என்னும் பாப்பா என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்ச்சிடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனிதர் திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல தந்தையாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாக்கு இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. உண்மையில் இயேசு இங்கு நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். உண்மையில் இயேசு இங்கே நமக்காகத்தான் உணவாக தம் உடலை தரும் நேரம்தான். அன்று எம்மாவூஸ் வழி சென்ற சீடர்கள் போல், அன்று எம்மாவூஸ் வழி சென்ற சீடர்கள் போல் என்னாலும் திருப்பலியில் இயேசுவை காண்போம். நம் உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதன் உள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உள்ளம் திறந்து இருக்கட்டும், அதன் உள்ளே ஆண்டவர் நுழையட்டும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாக்கு இது. உலகில் இவர் போல் அன்பு செய்தாரில்லை. உயிர் தந்தார் பாவிகள் நமக்காகவே. உலகில் இவர் போல் அன்பு செய்தாரில்லை. உயிர் தந்தார் பாவிகள் நமக்காகவே. அங்கு எல்லோரும் இயேசுவிலே நண்பர்களே. எல்லோரும் இயேசுவிலே நண்பர்களே. நம் தேவன் அன்போடு தன்னுயிர் தந்தார். வாழும் காலம் முழுவதும் இயேசுக்கென்றே வாழும். வாழும் காலம் முழுவதும் இயேசுக்கென்றே வாழும். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்து இது. உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். உயிர்த்த ஆண்டவரின் வாக்கு இது. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களோடு வாழ்பவரே. நன்றி இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஆத்மமே
என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழவே வருக என்றன்போடு என்னை ஏறிடும் ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியுள்ளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிமைக்குரிய உடலில் அழிவற்ற உயிர் தெழுதலை வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். உலக வாழ்வினை முடித்து மறுவாழ்வுக்கு உயிர்த்தார். அல்லேலூயா. இதுவே நமது பாஸ்கா, இதை விசுவாசிப்போமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.